ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்க, ஹாப்பியாக ஜாலியாக அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் சாட்டர்டேயில் வந்து நான் லாங் வீடியோ போடுறேன். நிறைய பேர் என்கிட்ட லாங் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. போட முடியாமல் இல்லை, கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக போச்சு. பட் நான் பேஷனேட்டாக ஆரம்பித்த இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களை கண்டிப்பாக அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதில் எனக்கு சந்தோஷமும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை மாலை போட்டு ஐயப்பனுக்கு விரதமாக இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஷார்ட்ஸ்லலாம் ஷேர் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருமுடி கட்டி கோயிலுக்கு கிளம்புறாங்க. அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. எப்போவுமே வீட்டில் பூஜை இருக்கும்போது இல்லை சாமி கும்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம்ல. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் ஃபங்க்ஷனுக்குலாம் முன்னாடி நாள் இருக்கும்ல, அப்புறம் நம்ம வரலட்சுமி அம்மனுக்கு நோன்பு கும்பிடும் போதெல்லாம் அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் ஆரம்பிக்கும் போது ஏதோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி, ஒரு கல்யாண வேலை இருக்க மாதிரி கடன்னு எல்லா வேலையும் செய்வோம். அதே மாதிரி தான் அன்றைக்கி முந்தின நாளுமே நான் எல்லா வேலையும் கடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தங்கச்சி வந்து வரேன்னு சொல்லியிருந்தா, பட் நைட்டு தான் வந்துட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கோலம் போடுற வேலை மட்டும் இருந்தது. நான் துளசி மாடத்துக்கிட்டேயும் வாசல்லையும் போட்டு வச்சுட்டேன். தங்கச்சி வந்துட்டு வெளியே வரண்டாவில் வந்து கோலம் போட்டா. உண்மையை சொல்லணும்னா நம்மளுக்கு வீட்டு வேலை செய்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஆஸ் யூஷுவல் ரொட்டீனில் கடன்னு வேகமாக போயிடுவோம். இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது இருக்குல்ல, அதுதான் வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு ஜாபு. ஒருத்தருக்கும் 1 மணி நேரம் ஆகும் சாப்பாடு ஊட்டுறதுக்கு. ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் நிஜமாவே பிளஸ்டு. குழந்தைங்களுக்கு வந்து அதுதான் இல்லை, சாய்ஸியாக இல்லை, என்ன கொடுத்தாலுமே வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதனால் தொந்தரவே இல்லை. சாயும் சரி மித்தவும் சரி 2 பேருக்குமே சாப்பிட கொடுக்குறதுங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப சாய்ஸியாக கொடுத்து பழகக்கூடாது, எல்லாத்தையும் வந்து சின்னதுலேருந்தே கொடுத்து பழக்கி வளர்த்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு. உண்மையை சொல்லணுன்னா நான் அவளுக்கு புத்தி தெரிகிற வரைக்கும், அதாவது ஒரு வயசு 1.25 வயசு வரைக்கும் ராகி கூழ், அதுக்கப்புறமா சத்து மாவு கஞ்சிலேருந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாமே வந்து மேஷ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்து வந்து பழகினேன். ஆனால் அவள் போக போக வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட் பட்ஸ் நல்லா க்ரோ ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா சுத்தமாக எதுவுமே சாப்பிட்றதில்ல. ரொம்ப சூஸியாக சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸு, ஸோ அந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து அவளோட சாய்ஸே சாப்பிட்றதுக்கு. ஸோ மற்றபடி வேறு எது கொடுத்தாலும் அந்த ஃபுட்டுடைய கலரை பார்ப்பா, டெக்ஸ்சரை பார்ப்பா, பார்க்கும்போது அப்பீலிங் எப்படி இருக்கா அந்த மாதிரி பார்ப்பா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன தான் பண்ணி கொடுத்தாலும் சுத்தமாக வந்து சாப்பிட்றதில்ல. என்னோடய பெரிய வருத்தமே அதுதான். சரி, வளர வளர மாறுவா அப்படின்னு நம்பி கடந்து போவோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் கொஞ்சம் இருந்தது. அதையும் பார்த்துட்டு போய் தூங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11:50 ஆச்சு. குழந்தைங்களையும் தூங்க வச்சுட்டு நாங்களும் படுத்து தூங்குறதுக்கு. வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல், பூஜைனாலே நமக்கு வீட்டுக்கு எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி, ஒரு ஹாப்பினஸ் மாதிரி இருக்கும். கடன்னு வேலை எல்லாமே ஆகும். அடுத்தது இதோட நம்ம வீட்டில் அடுத்த பூஜைன்னு பார்த்திங்கன்னா சத்யநாராயண பூஜை இருக்குது. ஏப்ரல் மாதம் வரும்ல, சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமியில் வந்து வருஷம் கலசம் வச்சு சத்யநாராயண பூஜை பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வர இருக்குது. சத்யநாராயண பூஜை எவ்ரி மந்த் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தவறாமல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வருஷம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அண்ட் எங்களுக்குமே அன்னைக்கு டே நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்து வந்தாச்சு. ஒரு 2 மணி இருக்கும். நான் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அடுப்புக்கிட்ட வந்துட்டேன், சமையல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. தங்கச்சியுமே தூங்கவே இல்லை. ஸோ அவளுமே என் கூடவே எழுந்து வந்துட்டா. ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து நான் சக்கரை பொங்கல் வச்சுட்டேன். சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு சாமிக்கு இனிப்பு பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து இட்லியும் சாம்பாரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இருமுடி கட்டினதும் சாப்பிடுவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் பண்ணிட்டோம். சப்பாத்தி வந்து பேக் பண்ணி கொடுத்து விடுறதுக்கு கேஸ் வேறு ஒரே தட்டுப்பாடாக இருக்கா. ஸோ நிறைய இடத்துல ஹோட்டல்ஸும் இல்லை. ஸோ ஒரு சேஃப்டிக்காக வந்து சப்பாத்தி பண்ணி கொடுத்து அனுப்பினோம். சப்பாத்திக்கு கூட சைடிஷ் வந்து தக்காளி தொக்கு பண்ணியிருந்தோம். தக்காளி தொக்கு நம்ம நிறைய எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக தண்ணி போகிறது அளவுக்கு வதக்கிட்டு, அதே போல் தக்காளியும் நல்லா அதில் இருக்க தண்ணி அம்சம் போகிறது அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா 3 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. நான் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு மிச்சம் வந்து ஒரு 4 ஸ்பூன் இருக்கும், அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து 3 டேஸ் பக்கம் செக் பண்ணுறதுக்காக வெளியவே தான் வச்சுருந்தேன். 3 டேஸ் மேலவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் தான் அதை சாப்பிட்டேன். ஸோ அதனால் வந்து 3 நாள் ஆனாலுமே கெட்டு போகல. நம்ம நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி நம்ம பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் 3 hours ஆச்சு அந்த தக்காளி தொக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு. பிகாஸ் அது வதங்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. சமையல் வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 மணி ஆச்சு. சமையல் முடிச்சுட்டு சப்பாத்தி எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நான் போயிட்டு சாரீ மாற்றிட்டு வந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு.
ஏற்றுறதுக்காக மாலை போட்ட நாள்லேருந்து ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பூஜை டிபார்ட்மெண்ட். அவர் தான் வந்து விளக்கேற்றுறது, அப்புறம் பூஜை பண்ணுறது, ஸ்லோகன் படிக்கிறது எல்லாமே. நான் வந்து அவர் விளக்கேற்றுறதுக்கப்புறமா கூட உட்காந்து ஐயப்ப சரணம் சொல்லுவேன். 108 சரணம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதோடவே கண்டினியூஸாக வேல்மாறலும் வந்து நான் படித்தேன் அந்த மாலை போட்டிருந்த அதே டைமே. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கேற்றுறது எல்லாமே ஹஸ்பண்ட் தான். ஒரு 2 டேஸாக சொல்லி கொடுத்தேன். அவர் என்னை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கா ரொம்ப சந்தோஷம், நிஜமாவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நானே பூஜை பண்ணுறேன், நீ சாமி கும்பிட்ற, அளவாக வச்சுக்கணும் எதுனாலும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அட்வைஸ் பண்ணுவாங்களா. நீ வந்து ரொம்ப அதிகமாக சாமி கும்பிட்ற அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து நிறைய இதனால் வந்து சண்டையே கூட வந்திருக்கு எங்கள் 2 பேருக்கு நடுவில். அந்த மாதிரிலாம் இருந்து நான் வந்து சாமிக்கிட்டே ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் வந்து நல்ல சாமி கும்பிடுற ஆள் தான், கோவிலுக்கெல்லாம் நல்லா போகிறது, பக்தி எல்லாமே பண்ணுவார், சுவாமி பக்தியெல்லாம் அதிகம் இருக்கிற ஒரு பர்சன் தான். ஆனால் அவருக்கு நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப எங்கேஜ் ஆனேன் அப்படின்னா அது அவருக்கு பிடிக்காது. ஈவன் அது பூஜையாக இருக்கட்டும், இல்லை வேறு என்னவாக இருக்கட்டும், என்னுடைய ஒரு பேஷனேட்டாக நான் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாபியாக இருக்கட்டும், எந்த விஷயத்துலையுமே நான் ஓவராக இன்வால்வ் ஆனேன் அப்படின்னா அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் என்னை லிமிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. பட் இந்த டைம் பார்த்து அவர் மாலை போட்டு எல்லாம் செய்யும்போது எனக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம் ஒரு பக்கம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாலை போட்டு வீட்டில் ஐயப்பனுடைய படம் வச்சு பூஜை பண்ண அந்த நாட்கள். நிஜமாவே மலைக்கு போகிற அந்த அன்னைக்குமே வந்து நான் தான் கேட்டேன், நான் ஏற்றுட்டுமா ஐயப்பாக்கு விளக்கு அப்படின்னு. ஆக்சுவலி என்னை திட்டினவர்கிட்ட இப்போ நான் ஏற்றுட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு ஏற்றும் போது எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து நானாக ஏற்றி எல்லாம் பண்ணி அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குமா. சரி ஓகே பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பட் எனக்கு அதில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நானாக செஞ்சேன்னா அந்த விஷயத்துக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு விளக்கெல்லாம் ஏற்றி அன்னைக்கு அவங்க தீபாராதனை பண்ணதுக்கப்புறமா, அதை மாலை போட்டு சாமிங்க பண்ணக்கப்புறமா நானும் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து தீபாராதனை பண்ணி அன்னைக்கு சாமி கும்பிட்டோம். ஐயப்பனுடைய அந்த இருமுடி பை இருக்குல்ல அது, அதுக்கப்புறமா அந்த சுவாமிக்கு வந்து நம்ம பெட்ஷீட் எடுத்துகிட்டு போவோம்ல இருமுடி கட்டும்போது, அது எல்லாமே வந்து முந்தின நாளே வாஷ் பண்ணி துவைச்சி நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அடுத்த நாள் வந்து இருமுடி பைக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு அதையுமே சுவாமிக்கிட்ட வச்சு தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும். சுவாமிக்கு படையலில் வந்து சக்கரை பொங்கல், வடை, அதுக்கப்புறமா வந்து சுண்டல் பண்ணியிருந்தேன். இதுதான் அன்றைக்கி நெய்வேத்தியமாக வச்சேன். எவ்வளோ தான் வேலை வந்து நம்ம சாமி கும்பிட்ற அன்னைக்கு வந்து கடகடன்னு செஞ்சாலும், என்ன நம்ம வேகமாக பண்ணாலும், ஆனால் அந்த டைமுக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அன்றைக்குமே எங்களுக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உடனே வந்து அத்தைக்கும் மாமாக்கும் வந்து ஹஸ்பண்டும் தம்பியும் பாத பூஜை பண்ணாங்க பால் விட்டு. ஸோ பாத பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத பூஜை பண்ணேன். இத்தனை நாள் விரதம் இருந்து மாலை போட்டு ஐயப்பனை பார்க்க போகிறாங்க இல்லையா, அதுவும் இல்லாமல் கன்னிசாமி. ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் பாத பூஜை பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். தம்பி உட்காந்துட்டு தம்பிக்கு வந்து சாய்க்குட்டியும் மித்துக்குட்டி 2 பேரும் வந்து தம்பிக்கு பாத பூஜை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் தான் மாலை போட்டுட்டு வந்தாங்க. அவங்க போட்டதுக்கப்புறமா ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா திடீர்னு தான் வந்து தம்பி மாலை போட்டாங்க. அது எப்படி அவருக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா, சம்வாட் இவங்களுக்குள்ள வெளியே போகிறவங்க யாரோ ஒருத்தர் வந்து வரல அப்படின்னு சொல்லவும், திடீர்னு ஹஸ்பண்ட்க்கு வந்து தோணுச்சு, சரி தம்பியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் தம்பிக்கிட்ட வந்து கோயிலுக்கு போகலாம் வரியாடா அப்படின்னு கேட்கவும், தம்பியும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப சாமி கும்பிடுவார், அதிகமாக சாமி கும்பிடுவார். ஸோ அவருக்கும் ரொம்ப பக்தி அதிகம். அதனால் வந்து ஹஸ்பண்ட் கேட்டதும் அவரும் வந்து சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ எப்படி போய் எப்படி வருது பாருங்கள். ஆக்சுவலி அவர் வந்து மாலை போடுறதா பிளானே கிடையாது. கடவுள் வந்து நம்மளை கூப்பிடணும் அப்படின்னு நினச்சா எதிர்பாராத நேரத்தில் எப்போ வேணால் வந்து நமக்கு அழைப்பு வரும். அதுதான் உண்மை. நம்ம திருப்பதிக்கு போகிறதும் இருக்கட்டும், இல்லை சபரிமலைக்கு போகிறதும், ரெண்டுமே ஒன்று. 2 இடத்துக்குமே வந்து அங்கேருந்து அழைப்பு வராமல் நம்மளால் போகவே முடியாது. அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு விரதம் எல்லாம் இருந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி கடைசி நேரத்தில் போக முடியாமல் நடந்த நிறைய பேர் வந்து இருக்காங்க. வருஷம் வருஷம் போகும்போது அது வேறு. தடவை சொல்கிறேன்.
அங்கே போயிட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கடவுளுடைய பாக்கியம் கிடைச்சதுக்கு முதல்ல நான் கடவுளுக்கு தான் வந்து நன்றி சொல்கிறேன். மாலை போடுறதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஹஸ்பண்ட்க்கு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்களாம் வீட்டில், நான் மாலை போடணும் அப்படின்னு. ஆனால் வீட்டில் வந்து அலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ வீட்டில் வந்து வேண்டாம் வேண்டாம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டே வந்தாங்களாமா. கடைசியாக அவருக்கு இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் வந்து மாலை போட்டு ஐயப்பனை போய் பார்க்குறதுக்கான பாக்கியம் வந்து கிடச்சிருக்கு. நானுமே வந்து அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மாலை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து வீட்டில் இந்த மாதிரி அப்புறம் அப்புறம் தட்டி கழிச்சதில் அவருக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், அதில் இருந்த ஒரு ஈடுபாடு வந்து போயிடுச்சு. வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போய் விட்டுட்டாரு. நான் கேட்கும்போதும் எனக்கா எப்போ தோணுதோ அப்போ தான் நான் போடுவேன், நீங்களாம் யாரும் எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம், நான் இவ்வளோ நாள் நினச்சி அது என்னால் எனக்கு அது நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஐயப்பன்கிட்டயே சொன்னேன், ஸோ இது மாதிரி ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டு வரணும்ப்பா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, நாங்களும் உங்களை கும்பிடணும், உங்களை கும்பிடுறதுக்கான பாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இது அவர்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கும்போது சடனாக வந்து ஹஸ்பண்ட் நான் மாலை போட போகிறேன் அப்படின்னு அவர் வாயாலே சொன்னது எனக்கு அது ரொம்பவே வந்து பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஓகே, நம்மளுடைய வேண்டுதலும் வந்து ஐயப்பனுடைய காது கேட்டிருக்கு, நம்ம சொன்னதும் வந்து அவர் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு சந்தோஷம். கரெக்டாக காலைல 7:30 மணி இருக்கும். கடகடன்னு வந்து கிளம்பிட்டாங்க. வீட்டிலேருந்து மாலை போட்டு வெளியே வரும்போது திரும்பி பார்க்காம அப்படியே பின்புறமே நடந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து கற்பூரம் ஏற்றுவாங்க 5 இல்லை 7 அந்த மாதிரி. இங்கே வந்து நாங்கள் படிக்கட்டில் வச்சதுனால கற்பூரம் எதுவும் ஏற்றலை. ஸோ அப்படியே வந்து பின்னாடி திரும்பாமல் நடந்து வந்து வாசலில் வந்து கருப்பசாமி நினச்சி நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம், நீங்கள் தான் வந்து வீட்டுக்கு காவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமியை நினச்சி தேங்காய் உடைப்பாங்க. ஸோ அப்போலேருந்து இவங்க கோயிலுக்கு கிளம்புறதுனால கருப்பசாமி வந்து இங்கேருந்து போகிறவங்களுக்கும், அதாவது ஐயப்பனை நோக்கி இருமுடி கட்டி போகிறவங்களுக்கும் சரி, அவங்க விட்டுட்டு போகிற அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்துக்கும் சரி, கருப்பசாமி தான் வந்து காவல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தேங்காய் உடைச்சிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்புவாங்க. ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து கோயிலில் இருமுடி கட்டலை, குருசாமி வந்து வீட்டிலேயே இருமுடி கட்டுவாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து அங்கே போயிட்டு இருமுடி கட்டி அங்கேருந்து வந்து கோயிலுக்கு கிளம்புவாங்க. கோயிலுக்கு போகிற அன்னைக்கு காலையில் தான் அம்மம்மா, தங்கச்சி எல்லோரும், இன்னொரு தங்கச்சி, சின்ன தங்கச்சி எல்லோரும் வந்தாங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டிலேருந்து எல்லோரும் கொஞ்சம் ஹஸ்பண்ட்லாம் கிளம்புனதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நாங்களுமே வந்து ரீச் ஆகிட்டோம். அப்பா வந்து டியூட்டியிலேருந்து வந்ததுனால டைரெக்டாக வந்து இருமுடி கட்டுற இடத்துக்கே வந்துட்டாங்க. ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, கார்த்திகை மாதம் தானே மாலை போடுவாங்க, நீங்கள் என்ன சம்மந்தமே இல்லாமல் இந்த டைமில் போடுறீங்க அப்படின்னு. முன்னாடிலாம் வந்து கார்த்திகையில் கோயில் திறப்பாங்க, நட திறப்பாங்க, அப்புறம் விசுவுக்கு திறப்பாங்க. இப்போல்லாம் எல்லா மாதமுமே நட திறந்துட்டுருக்காங்க. நட திறந்தால் என்ன, சாமி பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது போய் பார்க்கலாம் தானே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணுது. அதுபோல் நமக்கு அங்கேருந்து அழைப்பு வரணுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஐயப்பனை பார்க்குறதுக்கு. அது எந்த மாதம் கிடைச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் யோசித்தோமே தவிர, கார்த்திகை மாதம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து திங்க் பண்ணவே இல்லை. ஐயப்பனை பார்க்குற பாக்கியம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாங்கள் கிளம்பினோம். கார்த்திகையில் மாலை போடுறது விசேஷம்தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை, நான் அதை மறுக்கலை. கார்த்திகையில் மாலை போடுறது விசேஷம்தான். ஆனால் ஐயப்பனை போய் பார்க்குற பாக்கியம் கிடைக்கிறத அதை விட ரொம்ப விசேஷம். அது எப்போ கிடைச்சா என்ன, உண்மை தானே நான் சொல்கிறது. எப்போ அழைப்பு வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நாங்கள் எங்களுக்கு பாக்கியம் கிடைச்ச வரைக்கும் பெரிய விஷயம் அப்படின்னு நாங்கள் அதை சந்தோஷமாக தான் எடுத்துக்கிட்டோம். இப்போல்லாம் எவ்ரி மந்த் வந்து கோயில் திறக்கிறாங்க. ஸோ அது எந்த நாள் திறக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாலை போட்டு விரதம் இருந்து டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வீட்டில் சாமி கும்பிட்டு அங்கே போனதுக்கப்புறமா திரும்ப அங்கேயும் வந்து படி பூஜை போட்டாங்க சுவாமிக்கு. பாட்டெல்லாம் பாடி நல்ல ஒரு வைபா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா ஒருத்தர் ஒரு கற்பூரம் வந்து ஏற்ற சொன்னாங்க. நாங்களும் போயிட்டு சுவாமிக்கு கற்பூரம் ஏற்றி பாட்டெல்லாம் பாடி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா கன்னிசாமியிலேருந்து தான் முதல்ல இருமுடி கட்டுவாங்க. அதனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. தேங்காயில் வந்து எப்போவுமே நெய் விடுவாங்கல்ல மாலை போட்டவங்க. ஸோ அது வந்து எங்கள் டேடிக்கு கட்டும்போதும் சரி, மாமா வீட்டில் வந்து மாமாவுக்கு கட்டும்போதும் பார்த்துருக்கேன். அப்புறமா தங்கச்சி வீட்டுக்காருக்கு மலைக்கு போகும்போது பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து மாலை போட்டவங்களை மட்டும்தான் அந்த தேங்காயில் நெய் வந்து ஊற்ற விடுவாங்க. பட் இவர் வந்து குருசாமி வீட்டில் இருக்க எல்லாருமே, அதாவது அவங்க வீட்டில் அந்த ஒய்ஃப், இப்போ ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு, பசங்கன்னா அம்மா, ஸோ அந்த மாதிரி வந்து நெய் ஊற்ற விட்டாங்க. அது வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. எப்படி ரொம்ப திருப்தியாக இருந்தது. பிகாஸ் அவங்களோட சேர்ந்து நாமளுமே தானே வீட்டில் வந்து விரதம் இருக்கோம், ஐயப்பாவுக்கு பூஜை எல்லாம் பண்ணுறோம். கழுத்தில் அந்த மாலை இல்லை அவ்வளோதானே, பட் அதே அளவுக்கு தான் நம்மளும் வந்து
அவ்வளோ லவ் பண்ணி அவரை வந்து கும்பிடுறோம். அந்த தேங்காயில் வந்து அவருக்கு இங்கேருந்து கொண்டு போகிற அந்த நெய் தேங்காயில் வந்து நெய்யை வந்து நம்மளையும் ஊற்ற விடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, நம்ம கையாலையும் ஊற்ற விடும்போது. இது இல்லாமல் நான் தனியாக வந்து வேண்டிட்டு நெய் தேங்காயும் கொடுத்துருந்தேன். நானும் பாப்பாவும் சேர்ந்து கொடுத்தோம். நான் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து அந்த மாலை போட்டவங்க மட்டும்தான் தேங்காயில் வந்து நெய் ஊற்றிடுவாங்க. பட் இவர் வந்து இருமுடி கட்டும்போது குருசாமி வீட்டில் இருக்கவங்கள வந்து அந்த நெய் தேங்காயில் ஐயப்பனுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த நெய் தேங்காயில் நெய் ஊற்ற விட்டது வந்து ஓகே, நம்ம கையாலையும் வந்து கொடுக்குறோம், நம்மளும் தானே இத்தனை நாள் விரதமாக இருந்து சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஒரு மொமெண்ட்டு. ஹஸ்பண்ட் மாலை போட்டு போகும்போது நாம் தனியாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து நான் வந்து வேண்டியிருந்தேன். ஸோ அப்போ நானும் பாப்பாவும் சேர்ந்த மாதிரி வந்து நெய் தேங்காய் கொடுத்துருந்தோம். வேண்டுதல்னால் வந்து இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படிலாம் நினச்சி நான் கொடுக்கல. எதுவும் ஒரு கோரிக்கைலாம் வச்சு நான் கொடுக்கல. லைக் வந்து இது வரைக்கும் மாலை போட்டதில்ல, ஐயப்பனை மட்டும் கும்பிட்டதே இல்லை. ஸோ அதனால வந்து மாலை போட்டு ஹஸ்பண்ட் வரும்போது நானும் நெய் தேங்காய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் தானே தவிர இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஒரு விஷயத்தை வந்து கேட்டு நான் வந்து இதை வந்து கமிட் பண்ணி வேண்டிக்கல. ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், பகவதியே, 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 ஐயப்பா, 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 ஐயப்போ, சுவாமியே, ஐயப்பா, சுவாமியப்பா, ஐயப்பா, சுவாமியே, ஐயப்பே, பகவானே, பகவதியே, பகவானே, ஈஸ்வரனே, ஈஸ்வரியே, ஈஸ்வா, ஐயப்பா, குருநாதா, ஐயப்பா, ஏகாந்தவாசா, ஐயப்பா, சாமியே, ஐயப்போ, ஐயப்பே, பகவதியே, பகவானே, ஏகாந்தவாசா, ஐயப்பா, குருநாதா, ஐயப்பா, ஐயப்பா, சுவாமியே, ஓம் சுவாமியே, சுவாமி ஐயப்போ, ஐயப்போ, சாமியே, ஐயப்போ, சாமியே, சாமியப்பா, ஐயப்பா, சுத்துங்க, சாமியே, ஐயப்போ, ஐயப்போ, சாமியே, ஐயப்போ, சாமியே, பகவானே, பகவதியே, பகவானே, பகவதியே, பகவதியே, பகவானே, சாமியே, ஐயப்போ, சாமியே, சாமியப்பா, ஐயப்பா, சரணமப்பா, ஐயப்பா, குருநாதா, ஐயப்பா, ஏகாந்தவாசா, ஐயப்பா, பம்பாவாசா, ஐயப்பா, பந்தலராஜா, ஐயப்பா, குருநாதா, ஐயப்பா, சாமியே, ஐயப்போ, ஐயப்போ, சாமியே, சாமியப்பா, ஐயப்பா, சுவாமிக்கே அபிஷேகம், சுவாமி யாரை காண, சாமியை காண, சாமியை கண்டா சுவாமி சரணம், பகவானே, பகவதியே, பகவான் சரணமப்பா, ஐயப்பா, சுவாமியப்பா, ஐயப்பா, சரண மோட்சம் கிட்டும், எப்போ கிட்டும், இப்போ கிட்டும், சுவாமியே, 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 ஐயப்போ, ஐயப்பரியே, ஈஸ்வரனே, ஈஸ்வரியே, அப்புறம் லாஸ்டா போடுங்க, சரணகோஷத்தோடு கேட்க நல்லா இருந்துச்சுல இருமுடி கட்டும்போது. அதனால தான் வந்து நான் அமைதியாக இருந்தேன், நடுவில் எதுவும் பேசாமல். ஸோ அவ்வளோதான், நல்லபடியாக இருமுடி கட்டி கோயிலுக்கும் வந்து அனுப்பி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து டெய்லி நான் தான் வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் ஐயப்பனுக்கு. ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த ஒரு 2 நாளைக்கு நான் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயப்பாவுக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு சரணம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேல்மாறலும் சேர்த்து படிப்பேன். நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு 2 வேளை வைப்பேன். ஒரு சிலர் ஒரு வேளை வச்சு கும்பிடுவாங்க காலையில், நான் வந்து 2 வேளை வைப்பேன். சஷ்டிக்கெலாம் நம்ம பூஜை பண்ணுவோம்ல, அதே மாதிரி காலையில் வந்து சக்கரை பொங்கல், கேசரி, அப்புறம் காக்கர் பிரசாதம், ஏதாவது வெண்பொங்கல், அந்த மாதிரி எனக்கு என்னென்ன தோணுதோ கடகடன சுண்டல், ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி காலையில் வச்சுருவேன். ஈவினிங் வந்து பால், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அந்த மாதிரி கற்கண்டு, பேரிச்சப்பழம்,
அந்த மாதிரி வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுக்குவேன். அப்பாவுமே மாலை போட்டிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் கிளம்புன சாட்டர்டே அடுத்த நாள் சண்டேவே வந்து அப்பாவும் மலைக்கு கிளம்பிட்டாங்க. அவரையும் வந்து போயிட்டு சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை நைட்டு பக்கம் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. சாட்டர்டே வந்து மார்னிங் கிளம்புனாங்க, சண்டே ஏர்லி மார்னிங் சாமி பார்த்தாங்க, மண்டே நைட்டு வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. நடுவில் வந்து ஒரு 2-3 கோயிலுக்கெல்லாம் போய் ராமேஸ்வரம்லாம் வந்து போயிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கே மணி வந்து 8:30 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சக்கரை பொங்கல் பண்ணி சாமி கும்பிட முடியாது, டைம் இருக்காது அப்படின்னு அடுத்த நாள் காலையில் தான் வந்து இருமுடி பையை பிரித்து உள்ளே இருந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இருமுடி அரிசியுமே வெளியே எடுத்தேன். ஒரு சிலர் வந்து மாலை கழட்டிடுவாங்க, வந்ததும் எந்நேரம் ஆனாலும் கழட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சக்கரை பொங்கல் செய்வாங்க. நாங்கள் வந்து அந்த மாலையோடவே சக்கரை பொங்கல் செய்வோம். அப்பாவும் அப்படி தான் பண்ணுவார், தங்கச்சி ஹஸ்பண்டும் அப்படி தான். ஸோ நாங்கள் வந்து அந்த மாலையோடவே வந்து மாலை கட்டுறதுக்கு முன்னாடியே சக்கரை பொங்கல் பண்ணி சாமி கும்பிடுவோம். அந்த சக்கரை பொங்கலை எல்லாருக்கும் கொடுப்போம். அதோடவே அரவணை பாயசம், பழனி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா பஞ்சாமிர்தம் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்புறம் சுவாமிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்த நெய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்குமே பிரசாதம் கொடுப்போம். பிரசாதம் கொடுக்கும்போது மாலையோட போகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக, ஆனால் நாங்கள் சக்கரை பொங்கல் அந்த இருமுடி அரிசியில் சக்கரை பொங்கல் பண்ணும்போது மாலையோடு தான் செய்வோம். இது ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நாங்கள் மாலை கழட்டலை. அடுத்த நாளுமே மாலை போட்டுட்டு தான் இருந்தாங்க ஹஸ்பண்டும் தம்பியும். அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் போயிட்டு சாமி திரும்ப ஐயப்பனுக்கு செஞ்சு நைவேத்தியம் வச்சு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு மாலையை கழட்டிட்டு வந்தாங்க. வீட்டில் அம்மா இருக்காங்க அப்படின்னா, இல்லை வயசில் பெரியவங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட மாலை கழட்டலாம். ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்த அந்த நாட்கள் வீடே கோயில் மாதிரி அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சிருந்தது. அவரை திரும்ப எடுத்து வைக்கும்போது அவ்வளோக்கு அவ்வளோ மிஸ் பண்ணோம். ஹஸ்பண்டுமே மாலையெல்லாம் கழட்டிட்டு வந்ததுக்கப்புறமா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க கோயிலுக்கு போனதுக்கப்புறமா நானுமே ஒரு பாத்திரத்தில் காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மாலை கழட்டிட்டு வந்ததுக்கப்புறமா அதை வந்து பாலில் போடணும், அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மாலை கழட்டிட்டு வந்ததுக்கப்புறமா அதையுமே பாலில் அவங்க விட்டதுக்கப்புறமா உடனே அதில் வந்து எடுத்து பன்னீரில் தொடச்சி சுத்தமான துணியில் வந்து அதை விரித்து வச்சுட்டேன் காய வைக்கிறதுக்காக. அப்படி எடுத்து வைக்கக்கூடாது. அதனால் ஐயப்பனுடைய படத்தையும் உருவத்தையும் விபூதியும் ஜவ்வாதும் போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஐயப்பன் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு வழி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து அப்படி கும்பிட அலோ பண்ண மாட்டாங்க. நானுமே ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் ஐயப்பனை எடுத்து வச்சேன். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பட் அவர் என்னோட மனசில் வந்து எப்போவுமே இருப்பார். ஐயப்பன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு மனசையும் தேத்திக்கிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். புதுசாக போடுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பாய்.